நம்பர்ஸ். மேக்ஸில் மட்டும்தான் நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோமா? ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். 7ன்னு சொன்னால் கிரிக்கெட்டில் தலை டோனி. இதே நீங்கள் ஒரு தீவிரமான ஃபுட்பால் ரசிகராக இருந்தீங்கன்னா 7ன்னு சொன்னால் கிறிஸ்டியன் ரொனால்டோ உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. நம்பர் 10ன்னா மெஸ்ஸி. அந்த மாதிரி மேக்ஸு ஸ்போர்ட்ஸுன்னு இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்பர்ஸை நம்ம நிறையவே யூஸ் பண்ணுறோம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ஊர் பேர் என்னென்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னைன்னு சொல்லுவீங்க, கோயம்புத்தூர். இதே நார்த் ஈஸ்டில் போனீங்க அப்படின்னா டெல்லி, மும்பை, அந்த மாதிரி ஊரோட பேர்கள் இருக்கும். இப்போது ஒரு ஊருக்கு நம்பர்ஸோட பேராக வச்சா எப்படி இருக்கும்? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 பாயிண்ட். இந்த இடம் எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. ஏன் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் யும்பாங்னு சொல்லக்கூடிய ஒரு வேலியில் இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாலைகள் எதுவுமே இருக்காது. அப்போ சாலைகள் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டும் இருக்காது. டிரான்ஸ்போர்ட் இல்லைன்றதுனால மக்களுடைய நடமாட்டம் இங்கே அவ்வளோவா இருக்காது. அதனாலேயே இந்த இடத்துக்கு 0 பாயிண்ட்னு பேர் வந்துச்சு. என்னதான் இந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் இல்லைனாலும் சிக்கிமோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உனகோடி. இந்த இடம் எங்கே இருக்குன்னா திரிபுராவில் இருக்குது. உனகோடி அப்படின்னா 1 கோடிக்கும் குறைவானவர் அப்படின்னு அர்த்தமா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் அவ்வளோ க்ரீனாக இருக்கும். ஆனால் இந்த இடமும் ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல உள்ள பாறைகளில் செதுக்கப்பட்ட உருவங்கள் தான். இந்த லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாறைகளில் செதுக்கப்பட்ட உருவங்களுக்கு பின்னாடி ஒரு புராண கதையை சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு முறை சிவபெருமான் இருக்காருல்ல, 99,99,999 எண்ணிக்கை கொண்ட சீடர்களோட காசிக்கு பயணமாக போயிட்டு இருந்தாராம். அப்போ போகிற வழியில் ஓய்வெடுக்கலான்னு இந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறாரு. ஓய்வெடுத்துட்டு மறுநாள் அதிகாலையில் பயணத்தை தொடர தன்னுடைய சீடர்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு. ஆனால் சிவபெருமானுடைய ஆணையை ஏற்காத அந்த சீடர்கள் அசந்து தூங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் அவங்க எல்லாரையுமே கல்லாக ஆகும்படி சாபம் விட்டாராம். அதுதான் இந்த பாறைகளில் செதுக்கப்பட்ட உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்கிறாங்க. அதனால தான் இது 1 கோடிக்கும் குறைவானவர்னு பொருள்படக்கூடிய உனகோடின்னு பேர் வந்துச்சான் இந்த இடத்துக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7 சிஸ்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. மேகாலயாவில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிரப்புஞ்சி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிரமிக்க வைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி காணப்படுது. சிரப்புஞ்சி நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு இருப்போம். அதிகமான மழை பொழிவை பெறக்கூடிய ஒரு இந்திய பகுதியாக இருக்குன்னு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் இல்லையா? எல்லா பருவ காலங்கள்லேயும் அந்த நீர்வீழ்ச்சியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் பருவமழை காலங்களில் போனீங்கன்னா இன்னும் அழகான பசுமை சூழ்ந்த இந்த இடத்துல இந்த நீர்வீழ்ச்சியை கண்டு கழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு வந்து 7 சிஸ்டர் ஃபால்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா 7 பிரிவுகளாக பிரிந்து நீர்வீழ்ச்சியாக விழுதான். அதனால இந்த 7 சகோதரிகள் சேர்ந்த மாதிரி இந்த நீர்வீழ்ச்சி இருக்குன்னு 7 சிஸ்டர் ஃபால்ஸ்னு இதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் சதாரா. இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பண்டைய கால மராட்டிய அரசோட முதல் தலைநகரமாக இந்த இடம் இருந்திருக்கு. அதனால் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா பார்க்கப்படுது. சதாரா அப்படின்னா 7 கோட்டைகளால் சூழப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 7ன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரியே இந்த நகரம் வந்து 7 கோட்டைகளால் சூழப்பட்டிருக்கு. அதனால் இதுக்கு சதாரான்னு பேர் வந்துச்சு. புனே மற்றும் மும்பையில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு இடமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகனி. பஞ்சகனி அப்படின்னா 5 கிராமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டுன்னு அர்த்தமா. இதுவும் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு மலை வாசஸ்தலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இது தண்டேகர், கோதாவளி, அம்ப்ரல், கிங்கர், தைகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கிராமங்களால் சூழப்பட்ட ஒரு இடமா இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு பஞ்சகனின்னு பேர் வந்திருக்கு. புனேயில் இருந்து ஒரு 108 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் மும்பையில் இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த பஞ்சகனின்ற இடம் அமைந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமுடி ஏரி. இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அஷ்ட அப்படின்னாலே நம்பர் 8 குறிக்கும் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜடைகள் கொண்ட அப்படின்னு அர்த்தமா இந்த அஷ்டமுடி ஏரிக்கு. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆறுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த ஏரியானது அமைந்திருக்கு. அதனால தான் இதுக்கு அஷ்டமுடி ஏரின்னு பேர் வந்திருக்கு. கேரளா அப்படின்னாலே ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்
பிளேஸ்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த அஷ்டமுடி ஏரி. அது மட்டும் இல்லாமல் உப்பங்கழி நுழைவாயில் அப்படின்னும் இந்த ஏரிக்கு இன்னொரு பேர் இருக்கான். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த வித்தியாசமான இடங்களுக்கு நீங்கள் யாராச்சும் ஏற்கனவே போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசமான இடங்களை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.